ஓ! இன்னைக்கு எங்க வீட்டுக்கிட்ட எங்க மரத்துல இருந்து ஒரு பேர்ட் கீழ விழுந்துருச்சுங்க. அந்த பேர்ட் பார்க்கறதுக்கு முள்ளு முள்ளா இருந்துச்சு. என்னால அது என்ன பேர்டுன்னு சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அது ஃபுல்லா பிளட்டா இருந்துச்சு. நான் தண்ணி கொண்டு போய் விட்டு அத காப்பாத்த ட்ரை பண்ணேன். ஆனா எங்க டாக் எல்லாமே அந்த போர்ட சுத்தி அரவுண்ட் பண்ணிட்டு காப்பாத்த தான் ட்ரை பண்ணுச்சு. ஆனா அது கடிக்க போகுதுன்னு நெனச்சு நான் எல்லா டாக்கையும் விரட்டி விட்டுட்டேன். தூரத்துல ஒரு காக்கா உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. அந்த காக்கா அந்த போர்ட காப்பாத்துறதுக்காக வந்திருக்கு. அது அதோட அம்மாவா இருக்கும் அப்படின்னு நெனச்சு நானும் விலகி வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்து நின்னு வெயிட் பண்ணி பார்த்தா, அந்த காக்கா ஓடி வந்து அந்த பேர்ட் மேல உட்காந்து, அத பிச்சு பிச்சு அத கொத்தி அதோட ஃபுட்டா சாப்பிட்டுருச்சுங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏசப்பா இப்படி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கையில மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டுங்க. அதன் முடிவோ மரண வழிகள். There is a way that appears to be right, but in the end it leads to death. நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம நினைக்கிற வழிகள் எல்லாமே செம்மையானதா தோன்றும். ஆனா அதோட முடிவு மரண வழியா இருக்கும். நம்மளோட ஆண்டவரோட கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது தான் செம்மையான வழியில நம்மள